பிரான்சை அவர்கள் சென்றடைவதற்கான பிரியாண பாதையாக ரஷ்யா மாஸ்கோக்களால் செல்வதாக இருந்திருக்கின்றது. அவ்வாறு சென்றவர்களை அங்கே ராணுவ உயர் அதிகாரிகள் வந்து அழைத்து சென்று அவர்களை கூட்டி சென்று அவர்கள் முன்னரங்கு, அதாவது பயிற்சி கொடுக்கப்பட்டு முன்னரங்குக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அந்த இளைஞர்கள் பேசுகின்ற பதிவுகள் வெளிப்படுத்துகின்றன. ஆட்கடத்தல் முகவர்கள் ரஷ்ய ராணுவத்திடம் அல்லது ரஷ்யா அதிகாரிகளிடம் பணத்தை பெற்று அதன் மூலம் இந்த இளைஞர்களை ஏமாற்றி அனுப்பியதான ஒரு கருத்தியல் அங்கே இருக்கின்றது. மாதத்திற்கு $4000 சம்பளம் தருவதாக கூறி, அதோடு ரஷ்ய பிரஜை உரிமைகள் தருவதாக கூறி இந்தியர்கள், நேபாளியர்கள், இலங்கையர்கள் போன்றவர்கள் ரஷ்ய ராணுவத்திற்கு சேர்க்கப்பட்டார்கள். உங்களுக்கு தெரிந்தவரோ நீங்களோ விபத்தில் காயமடைந்தால், ஸ்லிப் அண்ட் ஃபால் அல்லது லாங் டேர்ம் டிசபிலிட்டிக்கு செல்ல வேண்டியதாக இருந்தால் 25 வருடங்களுக்கு மேற்பட்ட அனுபவம் வாய்ந்த பிராங்க்லின் லா ஃபர்ம் ரவி நடராஜாவை அழையுங்கள். பாதிப்பான சூழ்நிலையில் தகுந்த ஆலோசனைகளை வழங்கி கூடிய கொடுப்பனவுகளை பெற்றுக் கொடுக்கும் நம்பகமான சட்ட சேவைகளுக்கும் இலவச ஆலோசனைகளுக்கும் ரவி நடராஜா 416-245-6555 416-245-6555. ரவி நடராஜா. வணக்கம் நேயர்களே, மீண்டும் மற்றொரு செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய தினம் பேச போகின்றோம் என்னவென்றால், முகவர் மூலமாக வெளிநாடு செல்வதற்காக யாழ்ப்பாணத்திலிருந்து சென்ற இளைஞர்கள் ரஷ்ய எல்லைப்படையில் உக்ரைனுக்கு எதிராக போராட களமிறக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. அது பற்றிய தகவல்களை கேட்டறிவதற்காக சுரேஷ் சர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ் சர்மா. வணக்கம் சுதர்ஷினி. வணக்கம் நேயர்களே. ஆமா, மீண்டும் வரவேற்கின்றோம் உங்களை நிகழ்ச்சிகளுக்கு. ஆமா, முகவர் மூலமாக ரஷ்யாவிற்கு அனுப்பப்பட்டு ரஷ்யாவிலிருந்து ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு அங்கே உக்ரைனுக்கு எதிராக ரஷ்ய எல்லையில் போராடுவதற்காக யாழில் இருந்து வெளிநாடு செல்வதற்காக வெளியிட்ட இளைஞர்கள் வந்து தங்களுடைய குடும்பத்தாரை தொடர்பு கொண்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இது பற்றி ஒரு விரிவான விளக்கத்தை கூற முடியுமா? ஆமாம், இந்த செய்தி நேற்றைய முந்தைய திட்டமெல்லாம் அந்த பெரிதாக வந்திருந்தது. அதை அவர்களுடைய பெற்றோர்கள் வெளிக்கொண்டு வந்திருந்தார்கள் என்றால் இப்பொழுது அவர்களுக்கு தொடர்பில்லாத ஒரு நிலை இருக்கின்றது தங்களுடைய சொந்தங்களுடன். அந்த காரணத்தினால் அவர்கள் அதனை வெளிக்கொண்டிருந்தார்கள். அவர்கள் கூறுவதன் பிரகாரம் இந்த இளைஞர்கள் என்பவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு அனுப்பப்படுவதற்காக பிரான்சில் உள்ள ஒரு முகவரின் ஊடாக இந்த விடயம் நடைபெற்றிருக்கின்றது. பிரான்சை அவர்கள் சென்றடைவதற்கான பிரியாண பாதையாக ரஷ்யா மாஸ்கோக்களால் செல்வதாக இருந்திருக்கின்றது. அவ்வாறு சென்றவர்களை அங்கே ராணுவ உயர் அதிகாரிகள் வந்து அழைத்து சென்று அவர்களை கூட்டி சென்று அவர்கள் முன்னரங்கு, அதாவது பயிற்சி கொடுக்கப்பட்டு முன்னரங்குக்கு கொண்டு செல்லப்பட்டதாக அந்த இளைஞர்கள் பேசுகின்ற பதிவுகள் வெளிப்படுத்துகின்றன. அதாவது ஆட்கடத்தல் முகவர்கள் ரஷ்ய ராணுவத்திடம் அல்லது ரஷ்யா அதிகாரிகளிடம் பணத்தை பெற்று அதன் மூலம் இந்த இளைஞர்களை ஏமாற்றி அனுப்பியதான ஒரு கருத்தியல் அங்கே இருக்கின்றது. இது மிகவும் ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய, அது தொடர்பாக இந்த இளைஞர்கள் தொடர்பான விவகாரங்களில், இளைஞர்கள் யுவதிகள் தொடர்பான விவகாரங்களில் இவ்வாறு அந்த உடற்கட்டுமானம் உள்ளவர்கள் போன்றவர்களை தேர்ந்தெடுத்து இவ்வாறு அனுப்பி அதன் மூலம் பணம் பார்க்கின்ற முயற்சியில் அந்த சட்டவிரோத கடத்தினர்கள் ஈடுபடுவது என்பது மிகவும் ஒரு அபாயகரமான நிலையாகவும் அவர்கள் இருக்கின்ற நாடுகளிலேயே அவர்கள் தண்டிக்கப்படக்கூடிய, அதாவது அவர்கள் நேட்டோ சார்ந்த நாடுகளிலே அல்லது மேற்குலக நாடுகளிலே இருந்து அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்களாக இருந்தால் நிச்சயம் அவர்கள் தண்டனைக்கு உள்ளாக்கப்பட வேண்டிய தேவைகளும், அதே வேளை இலங்கையில் இருந்து இவ்வாறான நடவடிக்கை எதிர்காலத்தில் இடம்பெறாதவாறான ஒரு பிரச்சார நிலையை அங்கே ஏற்படுத்த வேண்டிய தேவையை ஏற்படுத்தியிருக்கின்றது. இதற்கான காரணங்கள் என்னவென்று சொன்னால், இங்கே இந்த தென்னாசியாவை சேர்ந்தவர்கள் ரஷ்யாவால் கவரப்படுகின்றார்கள் என்பது வேறு ஒரு புறமான விடயம். அதாவது மாதத்திற்கு $4000 சம்பளம் தருவதாக கூறி, அதோடு ரஷ்ய பிரஜை உரிமைகள் தருவதாக கூறி இந்தியர்கள், நேபாளியர்கள், இலங்கையர்கள் போன்றவர்கள் ரஷ்ய ராணுவத்திற்கு சேர்க்கப்பட்டார்கள். அவ்வாறு சேர்க்கப்பட்டவர்களில் முன்னர் ராணுவத்திலிருந்து விலகி சென்றவர்கள் கூட இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தெரிந்து சென்றிருந்தார்கள் என்னவென்றால் அவர்கள் இந்த பண ஆசை மற்றும் ரஷ்ய குடியுரிமை கிடைக்கின்ற ஆசை என்பது. ஆனால் இந்த இளைஞர்கள் அவர்களுடைய பிரயாண நோக்கு பிரான்ஸாக இருந்திருக்கின்றது. பிரான்சிற்கான பிரயாணத்திற்கு செல்வதற்காக இவர்கள் சென்றிருந்த பொழுது அங்கே விமான நிலையத்தில் வைத்து ராணுவ அதிகாரிகள் கையெழுத்திட கூறிய பொழுது அவர்களுக்கு உண்மையிலேயே ரஷ்ய பாசையும் தெரியாத நிலையில்
அவர்கள் கூட்டி செல்வதற்குத்தான் கையொப்பம் கேட்கின்றார்கள், வையுங்கள் என்று சொல்லி அந்த பிரியாண முகவர்கள் சொன்னதாக இந்த பெற்றோர்கள் கூறுகின்றார்கள். தங்களுக்கு அதற்கு தமிழ் முகவர் ஒருவர் தான் அதற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார். அவர்கள் பெயர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள், அதில் தமிழ் ஒருவருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறு தமிழர்களுக்கு ஒரு அநியாயம் செய்யும் முகமாக செயற்படுகின்றார்கள், அதை அறியக்கூடியதாக இருக்கின்றதா, அதை ஏற்கக்கூடியதாக நிச்சயமாக விசாரிக்கப்பட வேண்டிய விடயமாகவும், இது தொடர்பாக இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள அமைப்புகள் கூட தங்களுடைய கருத்துக்களையும் கண்டனங்களையும் பதிவு செய்வதோடு விசாரணைகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலைமைகளில் அந்த மௌனங்கள் கலைக்கப்பட வேண்டும். இது ஒரு ஆபத்தான நிலைமை. இவ்வாறு கூறுங்கள், அதாவது அந்த பேட்டிகளில் பார்த்தால் ஒரு பெற்றோர் ஒரு தாய் கூறுவது, தங்களிடம் இருந்த சகல சொத்துக்களையும் தாங்கள் விற்று இவ்வாறு செய்த பொழுது இந்த ரஷ்யாவில் இருந்து இவர்கள் அந்த இராணுவத்தால் அழைத்து செல்லப்பட்ட பொழுது அந்த முகவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், இன்னும் சில நாட்களில் எங்களிடம் வந்து விடுவார்கள், முழு பணத்தையும் அனுப்புங்கள் என்று அந்த முழு பணத்தையுமே வேண்டி இருக்கின்றார்கள். அப்ப அவ்வாறு செய்வது என்பது மிகவும் ஒரு அவலமான ஒரு அநியாயகரமான நிகழ்வாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். எனவே இது சகல தரப்புகளாலும், குறிப்பாக இந்த அவர்கள் குறிப்பிடுகின்ற பிரான்ஸ் நாட்டில் உள்ள அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது கனடாவில் உள்ள தமிழ் அமைப்புகளாக இருக்கலாம், அவர்கள் எல்லாம் இந்த விவகாரத்தை பெரிதுபடுத்த வேண்டும். பெரிதுபடுத்தி இதற்கு ஒரு தீர்வுக்கான ஒரு விழிப்புணர்வு ஒன்றை கொண்டு வர வேண்டும். ஏனென்றால் அபாயகரமான நிகழ்வு என்னவென்று சொன்னால், அவர்களுக்கு அந்த இளைஞர்களுக்கே தெரியாமல் அவர்கள் அந்த அரங்குகளுக்கு போர் அரங்குகளுக்கு கொண்டு செல்லப்படுவது, தாங்களாக பணத்திற்காக செல்பவர்கள் என்பது வேறு. இவ்வாறு வெளிநாடு ஒன்றிற்கு அனுப்புவதற்கு என்று கூறி அவர்களை அங்கு கொண்டு செல்வது என்பது வேறு. இந்த நிலைமை நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டியதோடு, இவ்வாறு உயிராபத்தில் உள்ளவர்களையும் இந்த மனித உரிமை அமைப்புகள், குறிப்பாக இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ளவர்களுக்கு மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் தொடர்பான விவகாரங்கள் எல்லாம் தெரிந்தவை. அவர்கள் அந்த அமைப்புகள் ஊடாக இந்த இளைஞர்களை மீட்பதற்கான முஸ்தீப்புகளையும் எடுத்து இந்த விவகாரங்களுக்கு வழிபட வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. அதே போன்று இலங்கையில் கூட இது தொடர்பான ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. ஏனென்றால் ரஷ்யாவுடனான பயணங்கள் அல்லது ரஷ்யா சார்ந்த நாடுகளுடனான பயணங்களை தவிர்க்கும்படியான வேண்டுகோள்களை விடுப்பது என்பது இன்றியமையாதது. இவ்வாறு வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்வதற்காக தங்கள் கனவுகளுடன் செல்பவர்களுக்கு அதைத்தான் உங்களுக்குரிய பதிலாக கூற முடியும். நன்றி அந்த தகவல்களுக்கு. அடுத்ததாக இப்பொழுது பெரிய ஒரு காலநிலை மாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வங்களா விரிகுடாவில் ஏற்பட்ட அந்த தாளமுக்கம் அதனுடைய வேகம் குறைந்தால் அது வடக்கு மாகாணத்திலும் பெரிய தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான ஒரு எச்சரிக்கையாக அல்லது ஒரு விழிப்புணர்வாக இதை குறிப்பிட விரும்புவீர்கள் எங்களுடைய உறவுகளுக்காக? இது அநேகமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண புவியியல் துறை பேராசிரியராக இருக்கட்டும் அல்லது கொழும்பு ஊடகங்கள் அல்லது கொழும்பு வானிலை அவதான நிலையம் என்பனவெல்லாம் அறிவித்திருக்கின்றன. இரண்டு கருத்துக்கள். இப்போ கொழும்பு வானிலை நிலைய அவதானிப்பின்படி அவர்கள் இன்று நண்பகல் திருமலையில் இருந்து 530 கிலோமீட்டர் தொலைவில் இது மையம் கொண்டிருந்ததாகவும், இது நகர்ந்து வருகின்ற வேகத்தின் பிரகாரம் இன்று மற்றும் நாளை, அதாவது அங்குள்ள நேரப்படி 26 மற்றும் 27 தேதிகள் பலத்த அவதானத்துடன் இருக்கும்படி, அதாவது மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் கடற்படையினரை ஆழ்கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும், அதே நேரம் ரெட் அலர்ட் எனப்படுகின்ற சிவப்பு அபாயம் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் முழு கரையோர பிரதேசங்கள் மற்றும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் மற்றும் வடமேற்கு மாகாணம் மற்றும் வட மத்திய மாகாணம் போன்றவற்றிற்கும் விடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுதைய நிலைமையின்படி அவர்கள் எதிர்பார்ப்பது 150 மில்லிமீட்டர் மழை பெய்தல் என்பது இடம்பெறும். அது இப்பொழுது அங்கே இருக்கின்ற மோசமான காலநிலையில் பெய்த மழையுடன் ஒப்பிடும் பொழுது, அவ்வளவு மழை சேரும் பொழுது நிச்சயமாக வெள்ளப்பெருக்குகள் போன்றன எல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் தாராளமாகவே இருக்கின்றன. அதற்கான அறிவுறுத்தல்கள் என்பன அங்கே விடுக்கப்பட்ட வண்ணம் இருக்கின்றன. அது ஒரு நல்ல விடயம். அதாவது முன்கூட்டிய நடவடிக்கையில் தயாரிப்புகளில் ஈடுபடுவதற்காக மக்கள் அந்த அறிவிப்புகளை பெறுவதனால் இதனால் ஏற்பட போகின்ற பாதிப்புகள் என்பன குறைவாக இருக்கும் என்பதை நாங்கள் ஒரு எதிர்பார்ப்பாக வெளியிடலாம். மறுபுறத்தில்
இந்த இவ்வாறாக கடலில் அந்த மையம் கொண்டுள்ள புயல் என்பது கடக்கின்ற, அதாவது கடலிலிருந்து அது வேகம் பெறும் பொழுது இந்த இடத்தில் கடக்கும் என்பதை இன்னும் இலங்கையின் வானிலை மையமோ அல்லது வேறு எவருமோ தெரிவிக்கவில்லை. ஆனால் இவ்வாறு அது வேகம் குறைந்த நிலையில் வந்தால் கரையோர பகுதிகளில் வேகம் எடுக்கும் என்று நீங்கள் குறிப்பிட்ட கருத்து உண்மை. அதைத்தான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறு இடம்பெறும் பொழுது அது நிச்சயமாக வடக்கு அல்லது கிழக்கு பகுதிகள் அது இந்த கரை தட்டாது என நம்புவோம். இருந்த பொழுதிலும் இன்னும் எங்கு அது கரை தட்டும் என்பது தீர்மானிக்கப்படவில்லை என்றால் அது கிட்ட வருகின்ற தூரம் என்பது இன்னும் இப்பொழுது அந்த 530 கிலோமீட்டர் தொலைவில் நண்பகல் இருந்தது என்பது 238 கிலோமீட்டர் என்பது இந்த நள்ளிரவுக்கு நண்பகலில் இருந்து நள்ளிரவுக்கு வரும் என்பது நிச்சயமாக சில வேளைகளில் அதன் பாதையை கூட மாற்றி அமைக்கலாம். எனவே இன்றைய இரவு அல்லது நாளை காலை நிச்சயமாக அங்குள்ள மக்களுக்கு தெரியும் இது எவ்வாறானது ஒரு பாதிப்பை ஏற்படுத்துவதாக இருக்க போகின்றது என்று, அல்லது இது எங்கே கரை கடக்கப் போகின்றது என்று. எங்களுடைய பிரார்த்தனைகளும் இது வடக்கு கிழக்கோ அல்லது இலங்கையின் கரை கடக்காமல் தவிர்த்து செல்லுமாக இருந்தால் நன்றி இருக்கும் என்பதாக இருக்கட்டும். சரி, நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு. அந்த கேள்வி இன்றைய நிகழ்ச்சி நிறைவு கேள்வியாக அமைந்தது. நன்றி சுரேஷ் சர்மா. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி சுதர்ஷினி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல். சிஎம்ஆர் என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.